ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது தப்பா இல்லையா? ஆனா நீங்க ஹெல்ப் பண்ற விதம் தப்பா இருந்தா நீங்க சேமிச்ச பணம் மட்டும் இல்ல, உங்க நிம்மதியும் உங்க மரியாதையும் சில நேரம் உறவுகளும் போயிடும். நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. இந்த கதையில வரும் ஒவ்வொரு சம்பவமும் நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது நடந்திருக்கலாம். ராம்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். அவர் கூட அவரோட மனைவியும் அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. ஒரு சின்ன குடும்பம். ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு. என் மகளுக்கு நான் கஷ்டப்பட்ட வாழ்க்கை வரக்கூடாது. அதுக்காக 15 வருஷமா ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணிட்டே வர்றாரு. போனஸ், டிஆரியர், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் தான். அப்புறம் தான் செலவெல்லாம் பண்ணுவாரு. ஒரு நாள் அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல மொத்தமா 18 லட்சம் சேர்ந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவருக்கு அது வெறும் பணம் இல்ல, 15 வருஷம் உழைப்பு, 15 வருஷம் கனவு. ஒரு நாள் நைட் அவருக்கு போன் வருது. அண்ணா அப்படின்னு அழுது கொண்டே பேசினாரு அவரோட தம்பி. பிசினஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்போ இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, 6 மாசத்துல திருப்பி தரேன்னு சொல்றாரு. ராம்குமாருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன பண்ணனு தெரியல. அவரோட மனைவி சொன்னது நமக்கும் இந்த பணம் தேவையில்லைங்க அப்படின்னு. ஆனா லாஸ்ட்ல உறவு ஜெயிச்சது. அவரு 10 லட்சம் கொடுத்தாரு அவரோட தம்பிக்கு. எந்த அக்ரிமெண்ட்டும் இல்ல, எந்த விட்னஸும் இல்ல, ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான், அவன் என் தம்பி தானே அப்படின்னு. 6 மாசம் முடிஞ்சிட்டு போன் பண்ணா பிஸி அண்ணா. மறுநாள் நெக்ஸ்ட் மந்த், அப்புறம் போன் எடுக்கவே இல்ல. வாட்ஸ்அப் ப்ளூடிக் உள்ளது, ரிப்ளை இல்ல. ஒரு நாள் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே போயிட்டாரு. அங்க தம்பியோட மனைவி அவர் வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 1 வீக் கழிச்சு போறாரு, மீட்டிங்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மந்த் போறாரு, இன்னும் கொஞ்சம் டைம் கேட்காங்க. ஒவ்வொரு காரணமும் ராம்குமாருக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. ஒரு நாள் எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்க எல்லாரும் சொந்தக்காரங்க இருக்காங்க. யாரும் பணத்தை பத்தி பேசவே இல்ல. ராம்குமார் மட்டும் தனியா நிக்காரு. அவருக்கு புரிஞ்சுட்டு, பணம் போனா அது மட்டும் போகாது, உறவும் போகும், மரியாதையும் போகும், நிம்மதியும் போகும் அப்படின்னு. அந்த நேரத்துல அவருடைய பழைய ஆசிரியர் ஒருத்தரை சந்திக்காரு. அவரு சிரிச்சாரு இதெல்லாம் கேட்டுட்டு. நீ செஞ்சது உதவி இல்லப்பா, நீ செஞ்சது கணக்கில்லாத நம்பிக்கை அப்படின்னு. அப்ப ராம்குமார் கேட்காரு, அப்ப உறவுகளுக்கு பணம் கொடுக்க கூடாதா சார் அப்படின்னு. ஆசிரியர் சொன்னது கொடுக்கலாம், ஆனா உறவை காப்பாற்றும் விதத்துல கொடுக்கணும் அப்படின்னு. திருப்பி வேண்டும் அப்படின்னா அது பேரு கடன், திருப்பி வேண்டாம் அப்படின்னா அது பேரு தான் உதவி. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட யாருக்கும் கொடுக்க கூடாது. உங்களுக்கான பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மீதி. இதுதான் நமக்கு தெரிஞ்ச பாடம். கொடுத்தா எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக்கோங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அக்ரிமெண்ட் இருக்கட்டும். அது நம்பிக்கை இல்லாததுக்காக இல்ல, நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக. ஒருத்தருக்கு 5 லட்சம் கொடுத்து நீங்களே கஷ்டப்படுவதற்கு பதிலா 50,000 உதவி செஞ்சு மீதியை வேறு வழியில ஏற்பாடு செய்யுங்க. உதவி பண்ண மாதிரி இருக்கும், உங்க குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னு சொல்வது சுயநலம் இல்ல, பொறுப்புணர்வு தான். உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை யாருடைய உணர்ச்சிக்காகவும் ஆபத்துல வைக்காதீங்க. மனசுல எப்போ வச்சுக்கோங்க, உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை யாருடைய உணர்ச்சிக்காகவும் ஆபத்துல வைக்க கூடாது. சில மாசம் கழிச்சு ராம்குமார் திரும்பவும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணார். இந்த முறை அவருக்கு அவரே ஒரு ரூல் வச்சாரு, உதவி செய்வேன், ஆனா என் குடும்பத்தோட பாதுகாப்பை இழக்க மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு அவருடைய பொண்ணு நல்ல காலேஜ்ல படிக்கிறா. அவர் கூட இன்னும் சில ரிலேட்டிவ்ஸ் பேசல, ஆனா அவருடைய மனசு அமைதியா இருக்கு. ஏன்னா அவர் ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டாரு, பணம் உறவுகளை உருவாக்காது, ஆனா தவறான பண முடிவுகள் நல்ல உறவுகளையும் உடைச்சிடும் அப்படின்னு. உறவுகளுக்கு உதவுங்க, ஆனா உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை அடமானம் வச்சு உதவ கூடாது. உண்மையான உறவுகள் நீங்க சொல்ற இல்லை என்பதையும் புரிஞ்சுக்கணும். பணம் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனா நிம்மதியை இழந்தா அது திரும்ப வாங்கவே முடியாது.